Hi friends, welcome to SS Twins Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல zero oil potato balls எப்படி செய்யறது அப்படினு பார்க்க போறோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். நான் இங்க 3 boiled potato எடுத்துர்க்கேன். இத ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோஸ் நல்லா கட்டியா இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு அது பால் மாதிரி பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுல 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், அடுத்ததா 1/4 டீஸ்பூன் சீரக பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அடுத்தது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஒரே ஒரு பச்சை மிளகாய். ஆல்ரெடி நான் பெப்பர் போட்டிருக்கிறதுனால ஒரே ஒரு மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். காரம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பொடியாக நறுக்குன கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக 3/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வாங்க. இதில் நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. இது பொட்டேட்டோ நம்ம போட்டிருக்கிறதுனால நீங்கள் அதையே போட்டு பசினீங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. பெருசாக எடுக்காதீங்க, ஏன்னா நம்ம இதில் ஃப்ரை பண்ண போகிறதில்ல, ஆயிலும் ஆட் பண்ண போகிறதில்ல. நம்ம அப்படியே ஸ்லோ குக்கில் தான் பண்ண போகிறோம். அதனால் சின்ன சின்ன உருண்டையாகவே உருட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். இப்போது நம்ம பணியாரம் ஊற்றுவோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் ஆயில் எதுவும் ஆட் பண்ணாதீங்க. உருட்டி வச்சுருக்கிற எல்லா உருண்டையும் இந்த பணியார பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ரொம்ப ஸ்லோ குக்கில் குக் பண்ணணும். அப்போ தான் அது வந்து உள்ளே நல்லா குக் ஆகும். கொஞ்ச நேரம் விட்டு விட்டு எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நல்லா ஸ்லோவாக அப்படியே திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணுங்கள். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் ஆயில் ஆட் பண்ணாதனால இது ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ்னே சொல்லலாம். பாருங்கள், இப்போ எல்லா பக்கமும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ஜீரோ ஆயில் பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.